மியூச்சுவல் ஃபண்ட் லேர்னிங்ல டே 8 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ், ஆனால் உங்கள் ரிட்டர்னை இம்பாக்ட் பண்ணலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ரன் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர், ரிசர்ச், அட்மின் காஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்மால் ஃபீஸை வந்து எடுத்துக்கும். இந்த ஃபீஸ் தான் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1% இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருந்து 100 ரூபாய் அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு வந்து போயிடும். அப்போது 9,900 தான் வந்து ஆக்சுவலாக வந்து இன்வெஸ்டே ஆகும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஹையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ சம் கேட்டகரியில் வந்து 2 ஃபண்ட் எடுத்துங்க, அதில் கம்பேர் பண்ணுங்கள். எதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குதோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஃபீஸ். ரிட்டர்னில் டேரெக்டாக இது அஃபெக்ட் ஆகும். ஸோ நிறைய ஃபண்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் பார்த்து ஒரு ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துக்கும் சூட்டபுளாக வர ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். டே 9ல் டைரக்ட் ஃபண்ட் வாஸ் ரெகுலர் ஃபண்ட், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபினான்ஸை கிளியராக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.